கடைசியாக சின்ன கேஃப் உடைய பாடத்துல பார்த்து நாங்க ஒர்க்ல நிப்பாட்டினோம். மாஷல்லா ஒர்க் நல்லம் திருப்தி. சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் பிரச்சனை, மற்றபடி நல்ல மிச்சமே நல்லம். உன்னை ஓதும் பாபு. Bismillahirrahmanirrahim. A'udzu billahi minasyaitonir rajim. Bi anna rabbaka awha laha. ரப்பக்க அது போல அந்த காஃப் நட்ட கூடாது. ரப்பக்க அவ்ஹாலஹா. Bi anna rabbaka awha laha. இது போதுமா? Bi anna rabbaka awha laha. ரெண்டாவது. وما أدراك ما ليلة القدر. மாஷா அல்லா, திருப்பி போதுமா? وما أدراك ما ليلة القدر. குட். மூன்றாவது. اقرأ اقرأ باسم ربك الذي خلق. வலகு அந்த காஃப் போதாது. இக்குரா அந்த காஃப் خلق போதாது. இக்குரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق. اقرأ باسم ربك الذي خلق. குட். நாலாவது. أرأيت إن كان على الهدى. ஈட சவுண்ட் போதாது. أرأيت إن كان أرأيت إن كان أرأ- أرأيت إن كان على الهدى. أرأيت إن كان أرأيت إن كان ரெண்டு சரியா எடுத்துக்கோங்க. أرأيت சரிங்க إن كان ஸ்டார்டிங் வர வரணும், இன்கானில வர ஈயும் வரணும். சரிங்க أستاذ. أرأيت إن كان على الهدى. ஆஹா, ஹுதா பிழையது. தா هدى. எப்படி வரணும்? தா. சரிங்க أستاذ. هدى. ஹுத. மாஷா அல்லாஹ். திருப்பியா? சரிங்க أستاذ. أرأيت إن كان على الهدى. இப்போ ஒரு முறை வந்து பாப்போம். أرأيت إن كان على الهدى. மாஷா அல்லாஹ். ஐந்தாவது. فجعلهم كعصف مأكول. அந்த ஐனுடைய சவுண்டு போக கூடாது. ம அல்ல, ம கூ ம கூ فجعلهم كعصف مأكول. மக்கூல் அந்த நீ ராகம் எடுத்து வருங்க. மக்கூல் அந்த அந்த ஃப்ளோல நீங்க ராகம் எடுத்து ஓதினா தான் ஜாவித் உங்களோட ஓத டெவலப் ஆகும். சரிங்க أستاذ. فجعلهم كعصف مأكول. ஆறாவது. إنا أعطيناك الكوثر. இது போதுமா? إنا أعطيناك الكوثر. கெல் إنا கௌசர் இல்லையாது. கெல் கௌசர் பெஸ்ட்டுக்கு வர கேஃப கேண்டு உச்சரிக்கிறீங்க. குட். நல்லா. அடுத்த காஃப் எப்படி காக்கு மாறிச்சு? கெல் கௌ கெல் கேவ் விளங்குதா? கெல் கே. எஸ். சரிங்க சார். إنا أعطيناك الكوثر. இப்பதான் ரெண்டும் ஒரே டிசைனுக்கு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய குவாவை தடிப்பமா உச்சரிக்கலாம். பெரிய குவா இன்னும் தடிப்பமாக உச்சரிக்கப்பட வேண்டும். சரிங்க சார்.
وَيْنَاكَ الْكَوْثَرَ சரி சார். إنا أعطيناك الكوثر. ஏழாவது إن إن شانئك هو الأبتر. இது போதுமா إن شانئك هو الأبتر. பெரிய ஹார்ட சவுண்ட் போதாது إن شانئك هو الأبتر சரிங்க சார். إن شانئك هو الأبتر. ஆ ஆ ஆ வரக்கூடாது அ هو الأبتر هو சரி. الأبتر إن إن شانئك هو الأبتر. good திருப்பி போதுமா إن شانئك هو الأبتر. எட்டாவது فذلك الذي يدعو اليتيم. இல்ல 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 இதுல நீங்க ஐன ஏலியாக உச்சரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க ஐன் என்ற எழுத்த ஐன் எழுத்துக்கு முன்னாடியே நீங்க ஓதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க எனவே உங்களோட நிறைய இடங்கள் ஐனுக்கு மாறிட்டு இப்ப இல்ல சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. அந்த ஸ்டார்டிங் பல فذلي அல்ல فذلي அவ்வளவுதான் என்று போறது பல فذلك الذي சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. يدعو அல்ல يدعو ஐன்ல நிக்கணும் இப்ப கல்லதி லாம்ல இல்ல என்று நிக்கிறீங்களே இந்த லாம்ல இப்ப فذلك الذي இல்ல என்று நின்றுதானே ஓதுனீங்க இல்ல ஆ, ஆமாங்க ஆனா சார். ஐன் நிக்கலையே يدعو அல்ல يدعو பாருங்க சரிங்க فذلك الذي يدعو நிக்கணும் சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. மாஷா திருப்பி போதுங்க இன்னும் நைட் இன்னும் கொஞ்சம் மழை எடுத்து ஓதலாம் இன்னும் மழை எடுத்து ஓதலாம் சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. ஓடிட்டீங்க இந்த தாவதை நீட்டினீங்க இதையும் விடணுமே فذلك الذي ரி என்று போகலாது இது இது ரி ரெண்டுமே ஒவ்வொரு செகண்ட் நீட்டுப்படணும் சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. يدعو فذلك பாருங்க الذي. ஃபதா அப்படிது ஜாவித் ஃபதா அல்ல ஃபத கீழ் நோக்கி ஃபத அது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க சவுண்ட் போகுது ஃப என்று உச்சரிக்க போகல அந்த டிசைன் என்ன செய்யுது கீழ் நோக்கி சரிவாக போறதானே அதே ஆமாங்க சார். இந்த தான் போகணும் ரெண்டுலையும் க ல இந்த மூன்றுலையும் சாரி படிக்கலையே இந்த நாலும் வேறுபடையல அது லாம் படிக்கலாம் விடுங்களே படிச்சுக்கிறீங்களே இந்த மூணு உச்சரிப்புட வடிவம் கீழ் நோக்கி போறது இல்ல சின்ன ஒரு மாற்றம் வந்தாலும் நீங்க ஓது தப்பா போயிடும் உதாரணத்துக்கு அல்லது விளங்குதா வித்தியாசம் புரியுதுங்க சார். மூணுமே ஒரே டிசைன்ல வரணும் சரிங்க சார். فذلك
فذلك الذي يدعو اليتيم. يدع 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 يدعو اليتيم. இப்பதான் இந்த ஐல நிக்கிறீங்க. فذلك الذي يدع اليتيم. சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. فذلك الذي يدعو اليتيم. மாஷா அல்லாஹ். திருப்பி ஒரு கவனிங்க. فذلك الذي يدعو اليتيم. மாறிட்டு يدعو மாறிட்டு يدعو يدعو اليتيم. சரிங்க சார். فذلك الذي يدعو اليتيم. இந்த வருது மாஷா அல்லாஹ். 9வது பாவம். قد أفلح من زكاها. திருப்பி ஒரு கவனிங்க. قد أفلح من زكاها. 9வது சரி. உங்களோட பிரச்சனை இல்லாத வசனங்கள் 9ல பிரச்சனை இல்ல, 8ல பிரச்சனை, 6ல பிரச்சனை, 5லயும் பிரச்சனை, ரைட்ட இங்கான 2 இடத்துல பிரச்சனை, எக்கோரா ஈட பாஃப்ல பிரச்சனை. எத்தனை பிரச்சனை எல்லாம் வந்து சரி. பிரச்சனை இல்லாத வசனங்கள் எத்தனை வந்து பிரச்சனையோட வந்த வசனங்கள் எத்தனை வந்து இந்த வேறுபாடு இந்த இந்த ஒரு ஒரு அனலைசிங் கட்டாயம் போகணும். அல்லதான் அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை விளங்கும். எத்தனை வந்து சரிங்க பிரச்சனை சார். உடைக்கிறது 5 ஏன்னா 5. 5 மட்டும் ஞாபகத்துல தார். அப்ப உங்களோட பிரச்சனை இல்லாத வசனங்கள்லாம் விடுபடுது, பிரச்சனையான வசனங்கள் மட்டும்தான் வருது. உங்களோட டாக்கெட்ல வந்து என்னென்ன வசனங்கள்ல என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத நீங்க விளங்கினா மட்டும்தான் திருப்பியும் நீங்க எனக்கு பிழை இல்லாம ஓதுவீங்க, பிழை இல்லாம பிராக்டிஸ் பண்ணுவீங்க, பிழை இல்லாம கிளாஸ்லயும் ஓதுவீங்க, தப்பு இல்லாம. சரிங்க சார். இப்ப நான் திருப்பி கேட்டா கண்டிப்பா நீங்க பிழையா ஓதுவீங்க. என்றால் எங்களோட வாய் உண்மையில நீங்க பிழையா ஓதுறேன்னு சொல்ல ஜாவி நீங்க தெரிஞ்சு கொண்டு ஓதுறல்ல, உங்களுக்கு தெரியும் இப்படிதான் ஓதுறேன். எங்களோட வாய் அந்த டிசைனுக்கு பழக்கப்படலாம். எனவே கொஞ்சம் ரெக்கார்டை கேட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண போல உங்களுக்கு பழகிடும். இன்ஷா அல்லாஹ். நல்லம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.